ரசம் ஊற்றிக்கப்பா. உங்களுக்கு பொரியல். டேய் சேகர், என்னடா இப்படி சாப்பிடுற? ஏய், தக்காளி ரசம்னா அவனுக்கு உயிர்னு உனக்கு தெரியாதா? அவன் எப்படி சாப்பிட்டா உனக்கு என்ன? அது இல்லைங்க, இது என்ன புதுசா? சேகரு, நீ சாப்பிடுப்பா. சேகரு, எங்கேயா போற? சேகர், சாப்பிட்டு போப்பா. என்ன ஆச்சுங்க அவனுக்கு? தம்பி, ராத்தெல்லாம் சரியா தூங்கலையா? உனக்கு என்னமோ நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது என்னன்னு தான்ப்பா எனக்கு புரியல. நீ எதை நினைச்சும் கவலைப்படாதப்பா. எதுனாலும் பார்த்துக்கலாம்ப்பா. உன் கூட நாங்க இருக்கோம்ப்பா. நாங்க இருக்கோம். வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன். டேய் ஏண்டா? ஹே, நீ என்ன சாப்பிடல? பிடிக்கலையா? வச்சி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றா. என் டைம் அது மீட்டிங் கிளம்புறேன். மணி பாய் பாய். போயிட்டா. பென்ட்ரைவ் சேகர், படையப்பா எங்க? சேகர், உன்னதாப்பா, படையப்பா எங்க? யோ, இதெல்லாம் சொல்ல போறேன். இப்ப பாரு, நாய் நான் அதை பத்தி பேசிக்கிட்டு என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? எனக்கும் நாய்க்கு ஆவே ஆவாதியா? உன் நாய் என்னை கடிச்சதுல இருந்து ஆபீஸ்ல என் மானம் போச்சு. எனக்கு பிடிச்ச பொண்ணு என்னை விட்டு போச்சு. இப்ப என் உயிரை போயிரும் போல் இருக்கு. இந்த 2 வாரத்துல என் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடுச்சியா? 2 வாரம் 21 வருஷமா என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்குதியா? ஒரே ஒரு ரிசர்ச்னால பேன் ஆகி வெளியே தலை கட்ட முடியாம இருக்கிறேன். அது ஏந்தப்பா அவங்களால புரிஞ்சுக்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்லது நடக்காதா? இந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிடாதாங்கிற ஒரு நம்பிக்கையில இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறேன். அது உனக்கு தெரியுமா? என்னதான் இதுங்களெல்லாம் வச்சு நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் என் குழந்தைங்க மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கும் ஒன்றும் ஆக விட்டதில்லை. ஒன்ன மாதிரி தொலைச்சிட்டு வந்து நின்னதில்லை.